உருது மொழி மேம்பாட்டிற்காக ரூபாய் 1 கோடி நிதி ஒதுக்கிய தமிழக முதல்வருக்கும் அதற்கு உறுதுணையாக நின்ற உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் தமிழ்நாடு உருது அகாடமி துணைத் தலைவர் டாக்டர் முகமது நயீமுர் ரஹ்மான் மனம் நிறைந்த நன்றி தெரிவித்தார். சென்னை காயிதே மில்லத் மகளிர் கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு உருது அகாடமி துணைத் தலைவர் டாக்டர் முகமது நயீமுர் ரஹ்மான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கூறிய அவர், தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறையின் கீழ் 1 கோடி நிதி உதவி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டதற்கு தமிழக முதல்வருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் மற்றும் துறை அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு உருது மொழி அகாடமி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இந்த நிதியானது உருது மொழியின் கல்வி வளர்ச்சி, ஆராய்ச்சி நடவடிக்கைகள், மொழி மேம்பாட்டுப் பணிகள், உருது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த திட்டங்கள், உருது இலக்கியம் மற்றும் பண்பாட்டை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு இந்த நிதியை பயன்படுத்த வாய்ப்பு உருவாகக்கூடும் என கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் உருது மொழியில் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மேலும் வலுப்படுத்துவதோடு உறுதிமொழி பேசும் சுமார் 18 லட்சம் மக்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும் என தெரிவித்தார். இந்த நிதி ஒதுக்கீட்டில் உருது மொழியில் பயிலும் மாணவர்களுக்கு அடுத்த கட்டம் செல்வதற்கு பேருதவியாக அமையும் என தெரிவித்தார். அன்பார்ந்த ஊடக நிருபர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் டாக்டர் முகமது நயீமுர் ரஹ்மான், துணைத் தலைவர், தமிழ்நாடு மாநில உருது அகாடமி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் உயர்கல்வித்துறை, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. எங்களுடைய தமிழ்நாடு உருது அகாடமி 2ஆம் ஆண்டின் துவக்கப்பட்டது. இந்த உருது அகாடமி கிட்டத்தட்ட 23 மாநிலங்களில் செயல்பட்டு வருகின்றது. உருது அகாடமி அந்தந்த மாநிலத்திலும் செயல்பட்டு சீரும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. அதை போலவே தமிழ்நாடு மாநில உருது அகாடமி 2ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. அன்றையிலிருந்து இந்த அகாடமி மிக சிறப்பான முறையில் சீரும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. ஆகையால் இப்பொழுது இன்றைய நம்மளுடைய சந்திப்பு எதற்காக என்றால், உயர்கல்வித்துறையின் சார்பாக மானிய கோரிக்கை எண் 20 என்ற நேற்று முன்தின தினம் 24 ஆகஸ்ட் 20 அன்றைக்கு டிமாண்ட், அது மானியம் கோரிக்கை அறிவிக்கப்பட்டது. எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த தமிழ்நாடு உருது அகாடமியுடைய தலைவராக இருக்கின்றார்கள். அவர் இந்த மானிய கோரிக்கையை அறிவித்தார். அந்த அறிவிப்பில் தமிழ்நாடு மாநில உருது அகாடமிக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கப்படுகின்றது என்று அந்த அறிக்கையை தெரியப்படுத்தினார். அதற்காக தான் நாங்கள் இந்த தமிழ்நாடு மாநில உருது அகாடமி உடைய துணைத் தலைவர் என்ற முறையிலும், எங்களுடைய தமிழ்நாட்டில் உருது மொழி பேசுகின்ற கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர், அவர்களின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநில உருது அகாடமிக்காக அந்த தமிழ்நாட்டில் உருது மொழியின் பாதுகாப்பு, வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக தமிழ்நாடு உருது அகாடமி 2ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு உருது அகாடமி சார்பாக கோரிக்கை வைத்தும் எங்களின் தேவையை உணர்ந்து உடனே அதை செயல்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறையின் கீழ் ரூபாய் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளதற்கு
தமிழ்நாடு மாநில உருது அகாடமியின் துணைத் தலைவர் டாக்டர் முகமது நயீமுர் ரஹ்மான் அவர்கள் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு மொழிகளின் வளர்ச்சிக்கும் குறிப்பாக சிறுபான்மை மொழிகளின் பாதுகாப்புக்கும் அளித்து வரும் முக்கியத்துவம் பாராட்டுக்குரியது. உருது மொழி மற்றும் அதன் பண்பாட்டு பாரம்பரியத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த நிதி ஒதுக்கீடு மிகுந்த பயனுள்ளதாக அமையும் என நான் நயீமுர் ரஹ்மான் தெரிவித்துக் கொள்கிறார். மேலும் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு பே விஸ்வநாதன் அவர்களின் வழிகாட்டுதலும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் இந்த முக்கியமான நிதி ஒதுக்கீடு கிடைக்கப் போகிறது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உருது மொழியின் கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி நடவடிக்கைகள், மொழி மேம்பாட்டு பணிகள், உருது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த திட்டங்கள், உருது இலக்கியம் மற்றும் பண்பாட்டை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு இந்த நிதி பயன்படுத்த வாய்ப்பு உருவாக்கியுள்ளது.